அவர் இப்ப சமீப காலமாக நண்பர் நான் பெரிதும் மதிக்கின்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நண்பர் திருமாவளவன் என்னன்னு தெரியல, ஒரு கடந்த ஓராண்டாகவே அவர் பேசுவது நிறைய குழப்பங்கள் தெரிகிறது. முதல்ல ஒரு கருத்தை சொல்றாரு, இன்றைக்கு கூட அவர் சொல்லிட்டு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றது தப்பு. அவர் தவறா ஏதோ அவர் நினைச்சு சொல்ல வந்ததை மாத்தி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி பண்ணிருக்காரு. அதனால அதோட விட்டுருவோம். ஏன்னா புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் மறைந்தாலும் மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள். அவர்கள் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது புரட்சி தலைவர் காலத்திலே அந்த இயக்கம். அவர் 15 ஆண்டுகள் அந்த பணியை செய்தார். அவர் மறைவுக்கு பிறகு அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கடினமாக உழைத்து அந்த இயக்கம் பல்வேறு சாதனைகளை புரட்சி தலைவர் வழியிலே செய்வதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னா விளம்பரப்படுத்திக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே ரோட்டுக்கு வந்து போராடுற நிலைமையில தான் இந்த ஆட்சி இருக்கு. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகிறார்கள். உறுதியாக இதுவரை தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த ஆட்சிகளிலே மிகவும் மோசமான ஆட்சியாக, சட்டம் ஒழுங்கு மிகவும் கெட்டு போயிருக்கின்ற ஆட்சியாக, யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக, எங்கு பார்த்தாலும் போதை மருந்து புழக்கம் பரவி கிடக்கின்ற ஆட்சியாக, கூலிப்படைகள் பெருகி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கின்ற நிலைமை உருவாகி, விண்ணை முட்டுகின்ற விலைவாசியை கட்டுப்படுத்த வழி இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உறுதியாக 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உண்மை. அதாவது எங்கேயுமே தோத்து போனா அந்த கட்சிகள் சொல்கின்ற வழக்கமான கோஷம் தான் இது. அது அவர் சொல்ற கட்சி தான் செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் வேணாலும் செஞ்சிருக்கலாம். எல்லா ஊர்லயும் தான் இருக்கு. இங்கேயுமே 2003 சைதாப்பேட்டை பை எலெக்ஷன் அப்ப நிறைய போலி வாக்காளர்கள், அதாவது மற்ற தொகுதியில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 25-30,000 வாக்காளர்கள் சைதாப்பேட்டை தொகுதியில வாக்காளர்களாக அவங்க இருந்தாங்க. அவர்களுக்கு 2 இடத்துல வாக்காளர் அட்டை இருந்தது. அதையெல்லாம் கண்டுபிடித்து அதையெல்லாம் அன்றைக்கு அவர்கள் எல்லாம் ஓட்டு போட விடாமல் அன்றைக்கு தேர்தல் ஆணையம் மூலம் தடுத்து நிறுத்தினோம். அதனால இது எப்பொழுதும் இங்க இருக்கு. அதுல திமுக எக்ஸ்பர்ட். குறிப்பா சென்னையில அவங்க பல இடங்கள்ல இந்த மோசடிகளை செய்திருந்தார்கள், தொடர்ந்து செய்து வருகிறார்கள். திமுக தேர்தல் அறிக்கையில 100% நீங்க தான் கேட்கணும். 100% அது 520 15 இதை வச்சுக்கிட்டு இதுல ஏதாவது நிறைவேற்றுறீங்கன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, அதாவது இன்றைக்கு யாரெல்லாம் போராடுறாங்க, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இப்ப போராடிட்டு இருக்காங்களே துப்புரவு தொழிலாளர்கள் முதற்கொண்டு எல்லாமே தேர்தலுக்கு முன்பு அவர்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் போராடி கொண்டிருக்கிறார். அவர் பாவம் சேகர்பாபு என்ன செய்வாரு? அவர் முதல்வர் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவர் தான் இதெல்லாம் நிறைவேற்றும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.